ஏய் தம்பி, என்ன சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன ஆமாண்ணே, இங்கிட்டலாம் வர்றதே இல்லைண்ணே. ஊரா வீட்டுக்குள்ளேயே தம்னே கேம் விளாண்டுக்கிட்டு ஜாலியா நான் அடிக்க இருப்போம்ண்ணே. என்னடா கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் வீட்டுல உட்காந்து நாங்கெல்லாம் 90s காலத்துலாம் பாத்தீங்கன்னா எங்க இதுல வெளியில விளையாடுவோம், ஜாலியா வெயில்ல கூட விளையாடுவோம். இந்த நேரத்துல வெயில்ல விளையாடவே முடியலையே, அந்த சுடி சுடுது. ஆனா நாங்க வெயில்ல அவ்வளவு ஜாலியா விளையாடுவோம். அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, இப்ப எல்லாமே போன்லயே வந்துருக்குண்ணே உங்களுக்கு. அதனால அதுலயே நாங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறோம். நாங்க என்ன செய்ய முடியும் தம்பி? இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு 10 பேர் ஒவ்வொரு தெருவையும் விளையாடுவோம் கிரிக்கெட். அதெல்லாம் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? சின்ன வயசா இருக்கும் தெரு, பந்து மேல போய் பட்டுரும் ஆளுங்க மேல. ஆனா நாங்க விளையாடுவோம், ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். இப்ப போய் விளையாடுங்க, உங்களை என்ன சொல்றாங்க மட்டும் பாருங்க. என்னண்ணே சொல்றீங்க? தெருவுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுவீங்களா? நாங்களே இப்ப கிரௌண்ட்ல போய் விளையாடுவோம், இல்லைன்னா பணம் கொடுத்து நாங்க கிரௌண்ட புக் பண்ணி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்ன புதுசா எப்படி எல்லாம் சொல்றீங்க? தம்பி இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னண்ணே இது? இந்த பிக்சரை பார்த்தாலே ஏதோ பூதம் மாதிரி இருக்கு. அதுல வேற டேடி மம்மின்னு வேற போட்டிருக்குது. என்னதுண்ணே இது? நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது இதுதான் எங்களுக்கு மேஜிக் மாதிரி. இதை வச்சு நாங்க என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட போய், அப்பா இது உங்களை மாதிரியே இருக்கு பாருங்கப்பா அப்படின்னு வந்து அப்பா பக்கம் இருப்போம். அதே மாதிரி அம்மா கிட்ட போய், அம்மா இது ஒண்ணு மாதிரியே இருக்கு பாருமா, அம்மாட்ட காட்டுவோம். இது ஒரு மேஜிக் தம்பி. நாங்க 90s இதெல்லாம். ஆனா இந்த இது என்னென்ன இருக்கும் உள்ள? தம்பி இதுதான் எங்களுக்கு இப்ப போத பாக்க. இந்த பாக்க போட்டு நாங்க என்ன வரத்து வருவோம் தெரியுமா? நாங்க என்னண்ணே போத பாக்கா? என்னண்ணே சொல்றீங்க? ஆமா தம்பி, இதெல்லாம் இப்ப பார்க்கவே முடியறது இல்ல. இதெல்லாம் எவ்வளவு ஃபேவரட் தெரியுமா எங்களுக்கு? இதெல்லாம் எங்க விக்குது சொல்லுங்க? இப்ப போத பாக்க கூலிப்பு டான்ஸ் இதேதான் போட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் தம்பி எங்களுக்கு அப்ப அருமையானது. அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே. தம்பி இது என்னன்னு தெரியுதா உனக்கு? இந்த கதை உனக்கு என்னன்னு தெரியுமா? எங்களுக்கு அதான்டா இந்த 90s காலத்துல எங்களுக்கு இதான்டா கதைய. இந்த பிக்சரை பார்க்கும் போது சூப்பரா இருக்குண்ணே. எப்படி இதுதான் எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வரலையாண்ணே? எப்படி வரும்? காலம் கடந்து போயிருச்ச, எப்படி வரும்? இதெல்லாம் படிச்சவங்க தெரிஞ்சது நம்ம நேரத்துக்கு. என்னண்ணே சொல்றீங்க? கதை நல்லா அருமையா இருக்குமோ, காமெடியா இருக்குமோ? ஆமா தம்பி, அந்த தவளை பண்ற சீனு தாங்க முடியாது தம்பி இந்த கதையில. அதுதான் கையடிச்சிட்டேன் இப்ப இங்க இருக்கிறதுல. இப்ப 90s கிட்ஸ் தான் நல்லது போலக்கணே, நல்ல அருமையான வாழ்க்கை போலக்கணே. இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உலக, எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. அப்படி சொல்லு தம்பி. இப்ப தெரியுத 90s கிட்ஸ் எப்படி வாழ்ந்திருக்காங்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிறைய கதைகள் இருக்கு தம்பி. அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் சொல்றேன். நானு இன்னும் உணவு வகைகள் சொல்றேன், அருமையா இருக்கும். அடுத்த வீடியோல நான் போடுறேன். ஐ ஜாலி 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 அண்ணே, மறக்காம சொல்லிருங்கண்ணே, ஜாலியா இருக்குண்ணே.